இந்த காணொலி வழியாக உங்களை பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் கடைசியாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிற பகுதி தான், அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் மேல் சீறுகிறவர்களுக்கு ஏழைகள் நிமித்தம் பாழாக்கப்பட்டது நிமித்தம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்களுக்கு விடும் பெருமூச்சு நிமித்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம நம்மளை விட மிஞ்சி வெள்ளத்துக்கு மிஞ்சி உள்ளவர்கள் நம்ம இடத்துல போராடும் பொழுது, நம்மளை மேற்கொள்ள வரும் பொழுது நம்ம ஒரு பெருமூச்சு விடுறோம். ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காரியத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நம்ம ஒரு பெருமூச்சு விடுறோம்ல, அதை நாம் தேவன் பார்த்து நமக்கு அற்புதம் செய்கிறார். அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து அவனை சுகமாயிருக்க பண்ணுவேன்னு சொன்னார். சீறுகிறதுனா என்ன? பொல்லாத மனிதர்கள் சீர்வார்கள். எப்படி பாம்பு எப்படி சீறிக்கொண்டு வருகிறதோ, ஒரு மிருகம் எப்படி ஒரு மனுஷனை கடித்து குதறுவதற்கு சீறிக்கொண்டு வருகிறதோ, அதே போல பொல்லாத மனிதர்கள் நம்மளை சீறிக்கொண்டு வருவார்கள், நம்மளை எதிர்த்து கொண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை காத்து உன்னை சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எவ்வளோ போராடினாலும், உன்னை எவ்வளவோ கண்ணீர் வடிச்சிட்டேன், எவ்வளவோ என் வெள்ளத்துக்கு மிஞ்சி நான் போராடிட்டேன், ஆனால் இதற்கு ஒரு விடுதலை இல்லையேன்னு நீங்கள் புலம்பி தவிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலிருந்து அதனுடைய பிரச்சனை முடிய போது, அவனுடைய பாடுகள் நிர்மூலமாக போகிறது. நான் உன்னை சுகமாக இருக்க பண்ண போகிறேன். உன்னுடைய வேதனைக்கு, உன்னுடைய துக்கத்திற்கு, எல்லாவற்றுக்கும் முடிவை நான் கொண்டு வர போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரே இதை சொல்லியிருக்கிறார், கர்த்தரே இதை நிறைவேற்றப் போகிறார். நாம் இதை விசுவாசித்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தி ஒரு ஜெபம் செய்வோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவனே, இந்த பிள்ளைங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறாங்க. ஆண்டவனே, பொல்லாத மனிதர்களால் உண்டான வேதனைகளும், ஆண்டவனை நம்பின மனிதர்களால் உண்டான வேதனை நிமித்தம் பயந்து கலங்கி இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி விடுபட போகிறேன் என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பாருமானவனே, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நன்மை செய்து மெய்யாகவே தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்பதை காண்பித்து இந்த பிள்ளைகளை வாழச்சி வாழ்ந்திருக்கும்படி செய்யும், சுகித்திருக்கும்படி செய்யும். இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு நாளும் சொந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.